ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி சுவையான அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் செய்ய போகிறோம். அதாங்க எக்கு ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் வச்சுட்டேன், அது காஞ்சிடுச்சு ஆல்ரெடி. எண்ணெய் ஊற்றிட்டேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ரெண்டு இன்க்ரீடியன்ட் போதுங்க. இதுக்கு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, காஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். நான் ஒரு 3.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட். இது 2 போதும். இது 2 தான் போதும். ஸோ கோஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம விருப்பம் தான், ஆப்ஷன் தான். நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணி எக்கு சேர்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கேப்சிகம் இருக்கணும், கோஸ் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு போட்டுக்கலாம். கேரட், திருவி வச்சுருக்க கேரட்டு போடலாம். இது நல்லா ஒரு ஆஃப் பாயில் மாதிரி ஃப்ரை ஆகணும். அதுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா காய் எல்லா இடத்துலையும் ஆஃப் பாயில் இதுவாகும், ஃப்ரை ஆகும். இப்போ நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட்டு. சரி, சால்ட்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது 2 போதும். கேரட்டு போதும், பீன்ஸு போதும், வெங்காயம். நான் 2 கேரட் தான் திருவி வச்சுருக்கேன். பீன்ஸு ஒரு 100 கிராம் இருக்கும், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். உடச்சி வச்சுருக்க ஒரு 5 முட்டை அதை அதில் ஊற்றிட்டேன். இதை ஊற்றிட்டு இது சும்மா அப்படியே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகணுன்னு இதில் விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பீஸாக அப்படியே ரொம்ப உதிரியாக இல்லாமல் நமக்கு எக் ரைஸுக்கு போடுற பதத்துக்கு கிடைக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இது கொஞ்சம் வேக போது இது வந்துருச்சு. இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்குங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது ஆகட்டும். இது பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது ஓகே, பார்க்குறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் ஆட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க நெட்டு பதமாக வதக்கி வச்சுருக்கேன் இந்த ஒயிட் ரைஸ் இதில் போட்டுருவோம். இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த வடித்து வச்ச சாதம் இதில் ஆட் பண்ணிவிட்டோம். இதை நல்லா கலரி விட்டுக்குவோம். இது நல்லா இந்த முட்டை, இந்த ஒயிட் ரைஸை நல்லா மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்குவோம். இப்போவே பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் அந்த டேஸ்ட் வந்துடும். இப்போ நம்ம நான் மிளகு எடுத்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இதுக்கு இந்த முட்டைக்கு சாதத்துக்கு தேவையான அளவு மிளகு எடுத்து தனியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன அம்மிக்கல்லில் போட்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த மிளகுத்தூள் இதில் போடுறேன். இப்படி இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும். இதை போட்டுட்டு இந்த மிளகெல்லாம் போட்டுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த பெப்பரெல்லாம் நல்லா ரைஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலரி விட்டுடுவோம். சோயா சாஸ் போட்டிங்கன்னா ஓகே, ஆப்ஷன் தான். நம்ம விருப்பம் தான். போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் கிடைக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் சோயா சாஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இது 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு சூப்பரான சுவையான எக் ரைஸ் தயார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.